Hi, hello friends. இந்த வீடியோல pipes and cistern topics தான் படிக்க போறோம் for bank exam and other competitive exams. இந்த வீடியோல type 1ல இருந்து type 7 வரைக்கும் நம்ம வந்து பார்க்க போறோம். எப்படி ஃபார்முலா இல்லாம क्वेश्चन வந்து அப்ரோச் பண்றது அப்படிங்கறத நான் வந்து சொல்லி தர போறேன். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் இந்த டாபிக்க வந்து பாருங்க. pipes and cisterns. பைப் அப்படிங்கிற வேர்ட் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சதுதான். ஸோ பைப், டேப் இதெல்லாமே வந்து ஒன்று. சிஸ்டர்ன் அப்படிங்கிறது சில பேருக்கு புதுசாக இருக்கலாம். ஸோ சிஸ்டர்ன் அப்படிங்கிறது என்னென்னா அந்த டேங்க் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து சிஸ்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டைப் 1, 2 pipes A and B can fill a tank in 6 hours and 4 hours respectively. If they will open together in an empty tank, then how much time they take to fill tank? என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு டேங்கை வந்து ஏங்கிற பைப்பை 6 ஹவர்ஸில் ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பிங்கிற ஒரு பைப் 4 ஹவர்ஸில் ஃபில் பண்ணும். அப்போ ரெண்டு பைப்பையும் நம்ம வந்து அட் அ டைம் திறந்து விடும்போது இந்த டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு. அப்போ ஏங்கிற பைப்பும் பிங்கிற பைப்பும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஏ அண்ட் பி கொடுத்துருக்காங்க இல்லையா, ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். அப்போது 6 and 4க்கு எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ செகண்ட் டேபிள் கொடுக்கலாம். 2 3s are 6, 2 2s are 4. ஸோ தென் இவ்வளோ தானே, இதுக்கு மேலே 3 and 2 காமனாக இந்த டேபிளுக்கும் போகாது. ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்சிஎம் கண்டுபிடிப்போம். 2 3s are 6, 6 2s are 12. ஸோ எல்சிஎம் வந்து 12. அடுத்து என்ன பண்ணணும்னா, அந்த 12 இங்கே போடுங்க. எல்சிஎம் எடுத்தது இங்கே போடுறோம். ஸோ இது வந்து ரெண்டு பைப் கொடுத்தனால ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இங்கே ஏ, இது பி. ஏங்கிறது நமக்கு 6, பிங்கிறது 4. ஓகேவா? இப்போ இங்கே 6 இருக்குது, இங்கே 12 இருக்குது. ஸோ 6க்கு கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் 12 வரும்னு பார்க்கணும். 6 into 2 12, 4 into 3 12. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்சிஎம் கிடைச்ச டோட்டல் வேல்யூ. இது வந்து ஏயோடைய எஃபிஷியன்சி, இது பி மட்டும் பியோடைய எஃபிஷியன்சி. அப்போ ஏ அண்ட் பி சேர்ந்து நமக்கு எவ்வளவு வரும்? 5. அப்போ இங்கே கொஷின் நமக்கு என்னது, ஏயும் பியும் சேர்ந்து எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த டோட்டல் டிவைடட் பை இந்த டோட்டல். ஓகேவா? ஸோ என்னது 12/5 ஹவர். இதுதான் ஆன்சர். அப்போ சம்டைம்ஸ் ஆப்ஷனில் 12/5 ஹவர் இருந்துச்சுன்னா இதை நம்ம டிக் அடிச்சுக்கலாம். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிக்சடில் வந்து உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். அப்போ அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் வந்து சொல்லித்தரேன். சம்டைம்ஸ் ஹவர் மினிட்ல வந்து கேட்டிருப்பாங்க, அது எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத சொல்கிறேன். ஓகேவா? இது ஆப்ஷன்ஸை பொறுத்து. பட் ஆன்சர் 12/5. அப்போ மிக்சரில் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த 12/5 இப்போ நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணால் 5 2s are 10, ரிமைண்டர் 2. ஸோ எப்படி எழுதணும்னா, இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கோஷியன்லேருந்து 2 2/5, 2 2 5. ஸோ 2 2 5. ஓகேவா? இதான் வந்து மிக்சரில் எழுதிட்டோம். அப்போ 2 2/5 ஹவர் ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா இதை அடிச்சுக்கலாம். ஒருவேளை இப்போ ஆப்ஷனில் ஃபுல்லாகவே ஹவர் அண்ட் மினிட்ல மிக்சடாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது என்னது 2 2/5 ஹவர் இல்லையா, இதுவும் ஹவர் தான், இதுவும் ஹவர் தான். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் இல்லாமல் இது 2/5 ஒரு ஃப்ராக்ஷனாக இருக்கு இல்லையா, ஃப்ராக்ஷன் இல்லாமல் நமக்கு செப்பரேட் அங்கே என்ன நம்பர் இருக்குது 2 ஹவர். இப்போ இந்த 2/5 ஹவரை என்ன பண்ணுறீங்கன்னா மினிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். சரியா? ஸோ ஹவர் மினிட் போட்டுக்கோங்க. நமக்கு தெரியும் 1 ஹவரில் 60 மினிட். அப்போ இங்கே 2/5 ஹவர். ஸோ 2/5 ஹவரில் எவ்வளோ மினிட்டுங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ ஜஸ்ட் க்ராஸ் பண்ணிக்கோங்க. 1 into x, 2/5 into 60. அப்போ இதை அடிச்சுக்கிட்டோன்னா 12. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 2 into 12 24. ஸோ 2 hour 24 minutes. ஓகே, இப்போ இதில் வந்து ரெண்டு பைப்பு கொடுத்துட்டாங்க. ரெண்டும் டுகெதராக சேர்ந்து எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு பார்த்தோம். இது இல்லையா, இது ஒருவேளை ஒரே ஒரு பைப் மட்டும் கொடுத்துட்டு ரெண்டும் டுகெதராக சேர்ந்து இவ்வளோ டைம் எடுக்குது அதையும் கொடுத்துட்டாங்கன்னா எப்படி இன்னொரு பைப்போட வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம டைப் 7ல் பார்க்கலாம். டைப் 2, pipe A can fill a tank in 10 hours and pipe B can empty a tank in 12 hours. If they both open together, then how much time will it take to fill the tank? ஸோ ரெண்டு பைப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பைப் ஏங்கிற ஒரு பைப் வந்து பார்த்திங்கன்னா 10 hours வந்து எடுத்துக்குது டு ஃபில் த டேங்க். சரியா? இது வந்து ஃபில் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி பிங்கிற ஒரு பைப் வந்து பார்த்திங்கன்னா
12 ஹவர்ஸ் எடுக்கிறது டு எம்டி. ஸோ இது வந்து ஃபில் பண்ணும், இது வந்து என்ன பண்ணும், எம்டி பண்ணும். ஸோ அதனால் நம்ம வந்து கீழே வந்து போட்டிருக்கோம். சரியா? அப்போது ஆஸ் யூஷுவல் போன டைப் மாதிரி தான். உடனே நம்ம என்ன பண்ணணும், இந்த 10 and 12க்கு எல்சிஎம். ஸோ இதை வந்து நான் இப்போது செகண்ட் டேபிள் கொடுக்குறேன். ஸோ 2 5s are 10, 6 2s are 12. ஸோ ரெண்டுமே காமனாக இந்த டேபிளுக்கு போகாது. ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மல்டிப்ளை. 2 5s are 10, 10 6 are 60. அப்போ எல்சிஎம் இங்கே என்னது 60. ஸோ என்ன பண்ணுவோம், இங்கே 60. ஸோ அது ரெண்டாக நமக்கு போடுதோம். ஏங்கிறது 10, பிங்கிறது வந்து 12. ஸோ 10 into 6 60, 12 into 5 நமக்கு 60. ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, ஏங்கிறது ஃபில் பண்ணுது கரெக்டாக. அதனால இந்த ஏயோடைய எஃபிஷியன்சி என்னன்னா பாசிட்டிவ் தான். ஆனால் பிங்கிறது வந்து எம்டி பண்ணுது. சரியா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது மைனஸ் போடணும். பிங்கிறது எம்டி பண்ணுது, அதனால நம்ம என்னது மைனஸ். அப்போ இதை பண்ணுங்க, 6 minus 5. அப்போ டோட்டல் நமக்கு என்னது 1. ஸோ இது டோட்டல், இங்கே இது டோட்டல் இல்லையா? ஸோ இது டோட்டல், இங்கே எஃபிஷியன்சியோட டோட்டல் நமக்கு 1 கிடச்சிருக்கு. அப்போ நமக்கு என்ன வரும், டோட்டல் டிவைடட் பை இந்த 1. ஸோ 60 hours. Answer. Type 3. Pipe A can fill a tank in 6 hours, but due to a hole in tank, it takes 2 hours more. How much time it will take to empty the tank? வந்து ஏங்கிற பைப் வந்து டேங்கை வந்து ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ஹவர்ஸில், 6 hours. ஆனால் வந்து ஒரு ஹோல் இருக்கான். ஸோ ஒரு ஹோல் இருக்கனால இட் வில் டேக் ஒரு 2 hours மோர். ஸோ ஏங்கிற பைப் வந்து 6 hours வந்து எடுத்துக்கும் ஃபில் பண்ணுறதுக்கு. ஆனால் ஒரு ஹோல் இருக்கனால ஒரு 2 hours எக்ஸ்ட்ரா எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஆறுக்கு கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 hours கூட எடுத்துக்கும். ஸோ 8 hours. ஓகேவா? ஸோ இப்போ ஹோல் இருக்குது அப்படின்னா அது வழியாக தண்ணி வந்து கீழே பாயும் இல்லையா? ஸோ எம்டி பண்ணிகிட்டே இருக்கும். இது வந்து என்ன பண்ணும், ஃபில் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி தான். இந்த 6 and 8க்கு ஃபஸ்ட் என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 2 கொடுக்கலாம். ஸோ 2 3s are 6, 4 2s are 8. ஸோ 3 and 4 வந்து எந்த டேபிளுக்கும் காமனாக போகாது. ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு மல்டிப்ளை. அப்போ எல்சிஎம் என்ன கிடைக்கும், 2 3s are 6, 6 4s are 24. ஸோ டோட்டல் 24. ஏங்கிறது வந்து 6 hours எடுத்துக்குது. பட் அதில் வந்து ஒரு ஹோல் இருக்கனால அந்த பைப், அந்த டேங்கில் ஒரு ஹோல் இருக்குது, இதனால வந்து ஒரு 8 hours எக்ஸ்ட்ரா. ஓகேவா? ஸோ 6 into 4 24, 8 into 3 24. ஆனால் ஏங்கிற இது வந்து என்ன ஆகுது, ஃபில் பண்ணுது. ஸோ இது பாசிட்டிவ். பட் இந்த ஹோல் இருக்கு இல்லையா, அதுதான் நான் ஏ சர்க்கிள் போட்டிருக்கேன். அது என்ன ஆகுது, எம்டி பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்போ இது மைனஸ். அப்போ டோட்டல் நமக்கு இங்கே என்ன வரும், 4 minus 3 1. ஸோ டோட்டல் வந்து 24. ஸோ 1. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, how much time it will take to empty the tank. ஸோ ஃபில் பண்ணுறதுக்காக இருந்தாலும் எம்டி பண்ணுறதுக்காக இருந்தாலும் சேம் தான். ஸோ இந்த டோட்டல் டிவைடட் பை டோட்டல் 1. ஸோ 24 hours. Type 4. 2 pipes can fill a tank in 6 hours and 8 hours respectively, while the third pipe empties the full tank in 12 hours. If all 3 pipes are operate simultaneously, then how much time they take to fill tank? வந்து பார்த்தீங்கன்னா 3 பைப்பு பற்றி பேசியிருக்காங்க. ஸோ 3 பைப்புன்னொடனே வேறு மெத்தட்லாம் கிடையாது. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த சேம் மாடல் தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 2 பைப்பு வந்து டேங்கை வந்து ஃபில் பண்ணுது. ஸோ டைம் வந்து 6 hours and 8 hours எடுத்துக்குது இல்லையா? ஸோ 2 பைப்பு நம்ம அதை ஏ அண்ட் பின்னு வச்சுக்கலாம். ஸோ ஏங்கிறது வந்து 6 hours, பிங்கிறது வந்து 8 hours. ஸோ தேர்ட் பைப் என்ன பண்ணுது, எம்டி த டேங்க். ஓகேவா? அப்போ கீழே வந்து எம்டி பண்ணுது. ஸோ அதை நான் சீன் எடுத்துக்கிறேன். ஸோ தேர்ட் பைப் வந்து டேங்கை வந்து எம்டி பண்ணுது. ஸோ டைம் எவ்வளோ எடுக்குது, 12 hours. சரியா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், 3க்குமே எல்சிஎம் எடுக்கலாம். இதுக்கு முன்னாடி 2 பைப், ஸோ 2க்கு எல்சிஎம் எடுத்தோம். இப்போ 3க்குமே வந்து எல்சிஎம் எடுக்கணும். அப்போ என்ன கிடைக்கும், 6 8 12க்கு நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ செகண்ட் டேபிள் நான் கொடுக்குறேன். அப்போ 3, இது 4, இது 6. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் டேபிள் கொடுக்கலாம். நீங்கள் இது செகண்ட் டேபிள் கொடுக்கலாம். தேர்ட் நம்ம எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கிறோம் நார்மல். ஓகேவா? ஸோ 1 3s are 3, தேர்ட் டேபிள் போகாது. ஸோ 4 அப்படியே போட்டுக்கலாம். ஸோ 3 2s are 6. இப்போ இது வந்து செகண்ட் டேபிள். இப்போ 1 2 2s are 4, 2 1s are 2. ஸோ இவ்வளோ தான். அப்போ எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கலாமா, 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24. ஸோ எல்சிஎம் வந்து 24. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், 24 டோட்டல் இங்கே போட்டுட்டு 3 பைப்பு. ஸோ 3 லைன் போட்டுக்கலாம்.
ஏங்கிற பைப் 6, பிங்கிறது 8, சிங்கிறது 12. ஸோ 6 4s are 24, 8 3s are 24, 12 2s are 24. இங்கே ஏயும் பியும் ஃபில் த டேங்க் இல்லையா, அப்போ பாசிட்டிவ் தான். ஆனால் சிங்கிறது எம்டி பண்ணுது, குறைக்குது. அதனால நம்ம சிங்கிறதுக்கு என்ன போடணும், இங்கே மைனஸ் போட்டுக்கணும். ஸோ டோட்டல் வந்து இங்கே என்னது 24. ஸோ இந்த எஃபிஷியன்சி எல்லாத்துக்கும் டோட்டல் கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ 4 + 3 - 2, 4 + 3 7, 7 - 2 எவ்வளவு 5. ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, தென் எவ்வளோ டைம் எடுத்துக்கும் டு ஃபில் த டேங்க் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டோட்டல் டிவைடட் பை எஃபிஷியன்சி டோட்டல். ஸோ 24 டிவைடட் பை 5 ஹவர். ஓகேவா. ஸோ ஆப்ஷனில் இந்த ஆன்சர் இருந்துச்சுன்னா இதை நம்ம டிக் அடிச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து டைப் 1லேயே பார்த்தோம் இல்லையா, ஸோ என்ன மாதிரி வந்து கொடுப்பாங்கன்னு. ஸோ அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ 24/5 இதை நம்ம ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணலாம். மேபி இதை வந்து மிக்சடில் கொடுத்துட்டு ஹவர் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா ஹவர் அண்ட் மினிட்ல வந்து கொடுத்துருப்பாங்க ஆப்ஷனில். ஸோ இப்போ மிக்சடில் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 5 and 24 டிவைட் பண்ணணும். ஸோ 5 4s are 24. இதுக்கு மேலே நம்ம ப்ரொசீட் பண்ணால் இங்கே பாயிண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும், அதனால நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ 4 4/5, 4 4/5 ஹவர் மிக்சர். ஓகேவா. இது வந்து இப்போ ஹவர் அண்ட் மினிட்ல இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், இந்த 4 போட்டுப்போம். இந்த 4/5 ஹவரை என்ன பண்ணணும், மினிட்டுக்கு மாற்றணும். ஸோ நமக்கு தெரியும் ஹவர் மினிட் போட்டுக்கோங்க. 1 ஹவருங்கிறது 60 minutes. இங்கே எவ்வளோ ஹவர், 4/5 ஹவர். அப்போ மினிட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை, x = 4/5 × 60. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 12. ஸோ 12 4s are 48 minutes. அப்போ எவ்வளவு 48 minutes. ஸோ 4 hours 48 minutes. Type 5. Two pipes P and Q can fill a cistern in 8 and 12 minutes respectively. Find the time taken to fill the cistern if pipe Q is turned off after 4 minutes. இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 2 பைப் வந்து சிஸ்டனை ஃபில் பண்ணுறதுக்கு 8 minutes and 12 minutes எடுக்குது இல்லையா. சிஸ்டன் அப்படிங்கிறது என்னென்னு நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன். சிஸ்டன் அப்படிங்கிறது வந்து ஒரு டேங்கு தான். அப்போ ஒரு டேங்கை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு 2 பைப் வந்து எவ்வளோ மினிட் எடுக்குது, 8 and 12 minutes. ஸோ பிங்கிற பைப் வந்து 8 minutes, கியூங்கிறது வந்து 12 minutes வந்து எடுக்குது. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, டைம் டேக்கன் டு ஃபுல் த சிஸ்டம். இதை நம்ம இப்போ ஃபுல் பண்ணணும். இஃப் கியூ வந்து டர்ன்ட் ஆஃப் ஆஃப்டர் 4 minutes. கியூங்கிற பைப்பை வந்து நம்ம மூடுறோம் ஒரு 4 minutesக்கு அப்புறம். அப்போ 4 minutes வரைக்கும் இந்த ரெண்டுமே சேர்ந்து ஃப்ளோ ஆகுது. 4 minutesக்கு அப்புறம் இதை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் கியூங்கிற டேப். சரியா. ஸோ இந்த மாதிரி டைம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாம். ஃபர்ஸ்ட் நமக்கு பிங்கிறது எவ்வளோ மினிட்ல வந்து ஃபுல் ஆகும், 8 minutesல. கியூங்கிறது 12 minutesல ஃபுல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 2 பேரும் சேர்ந்து இந்த டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்க நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் அதை அப்படியே கண்டுபிடிக்கணும். அப்போ ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். 4th டேபிள் கொடுக்குறேன். ஸோ 4 2s are 8, 4 3s are 12. அப்போ எல்சிஎம் வந்து 4 2s are 8, 8 3s are 24. ஸோ 24 ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது. பி வந்து 8, Q 12, 8 3s are 24, 12 2s are 24. ரெண்டுமே வந்து ஃபில் தானே. இப்போ ஆட் பண்ணால் 5. சரியா. இப்போ டைம் சொல்லியிருக்கனால நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து வரைகிறேன். என்ன சொல்லியிருக்காங்க, 4 minutesக்கு அப்புறமா கியூங்கிற பைப்பை நம்ம மூடுறோம். அப்போ 4 minutes வரைக்கும் 2 பைப்பும் சேர்ந்து ஃப்ளோ ஆகும். கரெக்டாக. ஸோ ஒரு 4 minutes என்ன ஆகும், பியும் கியூவும் சேர்ந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். பட் ஒரு 4 minutesக்கு அப்புறமா என்ன ஆகும், கியூங்கிற பைப்பை நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். அப்போ பிங்கிற பைப் மட்டும்தான் ஃப்ளோ ஆகுது. ஸோ பி மட்டும்தான் ஃப்ளோ ஆகுது. ஓகேவா. ஸோ 4 minutes வரைக்கும் பியும் கியூவும் சேர்ந்து தான் ஃப்ளோ ஆகுறாங்க. அப்போ 4 minutes வரைக்கும் பியும் கியூவும் சேர்ந்து. ஸோ பியும் கியூக்குமான எஃபிஷியன்சி என்னது, 5. ஸோ 5 4s are 20. ஸோ டோட்டல் லிட்டர் 24 வந்து ஃபுல் ஆகிடுச்சு. 2 பேரும் சேர்ந்து 24 ஃபுல் ஆகிடுச்சு. இப்போது 4 minutes வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து பண்ணதில் 20 ஃபுல் ஆகிடுச்சு. அப்போ இனி ரிமைனிங் எவ்வளோப்பா, 24ல் அந்த 20 போச்சுன்னா ரிமைனிங் இனி நமக்கு 4 இருக்குது. அப்போ அந்த ரிமைனிங்கை வந்து இனி யார் தான் பண்ணுவாங்க, பிங்கிற பைப் தான் ஃபுல் பண்ணும். சரியா. ஸோ ரிமைனிங் எவ்வளவு இருக்குது, 4. அது யார் தான் ஃபில் பண்ணுறது, பி தான் ஃபில் பண்ணும். ஸோ பி வந்து பியோடைய எஃபிஷியன்சி பாருங்கள், இது பி இது கியூ.
ஸோ பியோட எஃபிஷியன்சி என்னது 3. ஸோ அந்த 3 தான் போட்டுக்கணும் சரியா. ஸோ ரிமைனிங் இருக்கிறது 4 லிட்டர் தான் இனி ஃபில் பண்ணணும். அதை 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபில் பண்ணுறது பி மட்டும்தான். ஸோ பியோட எஃபிஷியன்சி வந்து 3. ஸோ 4/3 ஓகேவா. அப்போ எவ்வளோ மினிட் எடுக்கும் 4/3 மினிட்ஸ் பிங்கிறத எடுத்துக்கும். அப்போது அந்த டேங்கை ஃபுல்லாக ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு 4 மினிட்டும் 4/3 மினிட்ஸும் ஆகுது. ஸோ 4 + 4/3 மினிட்ஸ் ஆகும். ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோன்னா டோட்டல் டைம் டேக்கன் டு ஃபில் த டேங்க் சரியா. ஸோ 4 + 4/3 மினிட்ஸ். அப்போ இதை எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகும் 4 3s 12 + 4/3 மினிட். 12 + 4 16/3 மினிட் சரியா. பட் ஆப்ஷனில் பாருங்கள் டெசிமலில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம டிவைட் பண்ணணும். 3 16. ஸோ 5 3s 15 ரிமைண்டர் 1 பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 0. ஸோ 3 3s 9 ரிமைண்டர் 3. ஸோ ஆன்சர் என்னது 5.3 மினிட். Type 6. 2 pipes X and Y together can fill a tank in 72 minutes. If the size of the pipe X is thrice as Y, then Y alone can fill the tank in. என்ன சொல்லியிருக்காங்க 2 பைப் எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து வந்து 72 மினிட்ல ஒரு டேங்கை வந்து ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதாவது எக்ஸுங்கிற பைப்பும் ஒய்ங்கிற பைப்பும் சேர்ந்து வந்து 72 மினிட்ல டேங்கை வந்து ஃபில் பண்ணும். அடுத்து ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ரேஷியோ கொடுத்தோடனே நம்ம வந்து அதை இந்த மாதிரி போட்டுக்கலாம். எக்ஸும் ஒய்க்கான ரேஷியோ தான் ஒரு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க சைஸ் ஆஃப் த பைப் எக்ஸ் வந்து ட்ரைஸ் ஆஸ் ஒய், அதாவது ஒய்யை விட எக்ஸுங்கிறது 3 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இப்போ ஒய்ங்கிறத இப்போ 1ன்னு வைக்கிறோன்னா எக்ஸுங்கிறது எப்படி இருக்கும் 3 மடங்கு த்ரைஸாக இருக்கும் சரியா. அதாவது 1 × 3. ஸோ ஒய்ங்கிறது 1 அப்படின்னா எக்ஸுங்கிறது அதை விட 3 மடங்காக இருக்கும். அதான் அந்த லைன். ஸோ நம்ம அதான் இங்கே வந்து எழுதியிருக்கோம். அப்போ இங்கே எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து 72 மினிட்ல ஃபில் பண்ணுது. அப்போ இது ரெண்டும் சேர்த்து போடுங்க. எக்ஸும் ஒய்யும் சேருங்க. 3 + 4 சாரி 3 + 1 4 சரியா. ஓகே கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க ஒய் மட்டும் ஒரு டேங்கை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து எவ்வளோ மினிட் எடுக்குது 72 மினிட் எடுக்குது. அப்போ எக்ஸும் ஒய்யும் சேர்த்து தானே இங்கே நம்ம ஆட் பண்ணி போட்டிருக்கோம் என்னது 4 ஓகேவா. அடுத்தது யாரோடது கேட்குறாங்க ஒய் மட்டும் தனியாக டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. பட் நமக்கு அது தெரியாது. ஸோ அதான் கண்டுபிடிக்கணும். அப்போ கொஷின் மார்க். ஸோ அந்த டைம் ஒய் மட்டும் அப்போ ஒய்யோடது என்னது 1 சரியா. உடனே இதை வந்து க்ராஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னு சொல்கிறேன் இந்த 4ங்கிறது என்னது எக்ஸும் ஒய்யும் சேர்ந்தது. இந்த 1ங்கிறது யார் ஒய் மட்டும். இப்போ ஒரு டேங்க் இருக்குது. இங்கே எக்ஸு இங்கே ஒய். இன்னொரு டேங்கில் நான் ஒய் மட்டும் எடுக்கிறேன். இப்போ எக்ஸுங்கிற பைப்பும் ஒய்ங்கிற பைப்பு ஃப்ளோ ஆகுதுன்னா சேர்ந்து ஒரு டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இல்லையா. ஒரு 5 மினிட்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒய் மட்டும் ஃப்ளோ ஆகுது. எக்ஸுங்கிற பைப் இல்லை ஒய்ங்கிற ஒரு பைப் மட்டும் அதே டேங்கை ஃபில் பண்ணணும்னா 5 மினிட்ஸ் ஆகுமா அதை விட கம்மி ஆகுமா அதை விட அதிகமாகுமா அதை விட அதிகமாக தான் ஆகும். 5 மினிட்ஸை விட கிரேட்டர் ஆகும் கரெக்டாக. 2 பைப் சேர்ந்து ஒரு வால்யூமாக இருக்க டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைமும் ஒரே ஒரு பைப் மட்டும் அதே டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கான டைமுக்கும் வித்தியாசம் உண்டு இல்லையா. அப்போ 2 பைப்பும் சேர்ந்து 4. அப்போ ஒய் மட்டும்னா என்ன ஆகும் இங்கே ஒரு பைப்பு கம்மி ஆகுது கரெக்டாக. இது எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து இது ஒய் மட்டும். அப்போ இங்கே கம்மி ஆகுது. ஒரு பைப் என்ன ஆகுது கம்மி ஆகுது. அப்போ பைப்பு கம்மி ஆகும்போது கண்டிப்பாக டைம் என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் கரெக்டாக. கரெக்டு தானேப்பா. ஸோ 2 பைப்பு சேர்ந்து ஒரு டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கான டைமு தனியாக ஃபில் பண்ணுறதுக்கான டைம் பார்க்கும்போது அதிகம் ஆகும் இல்லையா. அப்போ இங்கே 2 பைப்பு கம்மி ஆகுது. இங்கே 2 பைப் இருக்குது இங்கே ஒரு பைப் தான் ஆகுது. ஸோ கம்மி ஆகுது. அப்போ கண்டிப்பாக டைம் என்ன ஆகும் ஜாஸ்தி ஆகும். அப்போ பாருங்கள் ஏரோ வந்து ஆப்போசிட்டாக நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரிப்பட்ட கேஸில் ஆப்போசிட்டாக நமக்கு இருக்கும்போது அதாவது இப்போது ரெண்டுமே சேம் டைரக்ஷனை பார்த்து இருக்குது அப்படின்னா தான் நம்ம அந்த க்ராஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா டேரெக்டாக அது. ஆனால் இந்த கேஸில் இது வந்து ஆக்சுவலி இப்படி ஆப்போசிட். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இது ஸ்ட்ரைட்டாக இப்படி மல்டிப்ளை பண்ணணும் சரியா.
அப்போ 72 into 4 is equal to question mark into 1. ஓகே, ஸோ கொஷின் மார்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா இதை வேணால் ஏன்னு வச்சுக்கோங்க. சரியா? அப்போ இங்கேருந்து ஏ கண்டுபிடிக்கலாமா? 72 into 4 288. இது வந்து மினிட் தானே, ஸோ மினிட்ஸ். ஆப்ஷனில் பாருங்கள் எல்லாமே எப்படி இருக்குது, ஹவர் அண்ட் மினிட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை டேரெக்டாக எப்படி பண்ணலான்னா நமக்கு தெரியும் ஹவர் மினிட், 1 hour 60 minute. ஸோ இங்கே 288 minute இருக்குது, நமக்கு ஹவர் வேணும். அப்போ க்ராஸ் பண்ணலாம். அப்போ என்ன கிடைக்கும், 288 by 60. ஓகே, ஸோ இதை டிவைட் பண்ணலாம். ஸோ 4 times 240, ரிமைனிங் 48. ஸோ இது ஹவர், இது மினிட். சரியா? இப்போ என்ன வரும், 4 hour 48 minute. ஸோ இது இப்படியெல்லாம் எழுதிட்டு இருக்கணுமா அப்படிங்கிற அவசியம் கிடையாது. மினிட்டை ஹவருக்கு மாற்றணும் அப்படின்னா டேரெக்டாக இதை என்ன பண்ணிக்கலாம், டிவைடட் பை 60 போட்டால் போதும். சரியா? மினிட்டை ஹவராக மாற்றுறதுக்கு டிவைடட் பை 60 போட்டால் போதும். அப்போ 288 by 60 போடணும். அப்போ நம்ம ஹவருக்காக மாற்றுறோம். ஸோ நீங்கள் டிவைட் பண்ணுறீங்க, கோஷியன்ட் வந்து ஹவர், ரிமைண்டர் இஸ் த minute. So 4 hour 48 minute. Type 7. Pipe A can fill a tank in 6 hours. If both pipes A and B working together, it takes 15 hours to fill the tank. How much time it will take for B alone to fill or empty the tank? இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு டேங்கை வந்து ஏங்கிற பைப் 6 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுது அண்ட் பிங்கிற பைப் எவ்வளோ டைமில் எம்டிஆர் ஃபில் பண்ணுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு தெரியாது, பட் ஏயும் பியும் டுகெதராக சேர்ந்து வந்து 15 minutesல ஃபில் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஓகே, அப்போ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த 6 and 15க்கு என்ன பண்ணணும், ஆஸ் யூஷுவல் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 6 and 15க்கு எல்சிஎம் எடுங்க. அப்போ என்ன வரும், இது நான் தேர்ட் டேபிள் கொடுத்தோன்னா 3 2s are 6, 5 3s are 15. ஸோ எல்சிஎம் வந்து நமக்கு 30. 5 2s are 10, 10 3s are 30. ஓகே, அடுத்து நம்ம என்ன போடுவோம், எல்சிஎம் இங்கே போட்டுக்கோங்க 30. ரெண்டு பைப்பு, ஸோ ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம், ஏ அண்ட் பி. ஏ நமக்கு 6, பி நமக்கு தெரியல. ஓகேவா? சரி, இப்போ 6 into 5 30. பட் இங்கே பியோட வேல்யூ தெரியாது, பட் இங்கே ஏதோ ஒரு எஃபிஷியன்சி பியோடது வரும் இல்லையா, அது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து ஆட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ நமக்கு என்ன வரும், 5 + x. ஸோ இங்கே டோட்டல் 30, இங்கே ரெண்டும் சேர்ந்து டோட்டல் 5 + x. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஏயும் பியும் டுகெதராக சேர்ந்து ஒர்க் பண்ணுற டுகெதராக சேர்ந்து ஃப்ளோ ஆகும்போது எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படிங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், இந்த டோட்டல் டிவைடட் பை இந்த டோட்டல், அதாவது 30 divided by 5 + xன்னு நம்ம போடுவோம். கரெக்டாக? ஸோ அதுதான் ரெண்டு பேரும் சேர்ந்து இவ்வளோ டைம் எடுத்துப்பாங்க. அதுதான் நமக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ டைம் எடுத்துப்பாங்க, 15. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 15. ஓகேவா? சரி, அப்போ இதுலேருந்து நம்ம இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ இது கேன்சல் பண்ணால் 1, இது 2. ஸோ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 is equal to 5 + x. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து -3. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னதுப்பா, -3. அப்போ இங்கே நெகட்டிவில் வந்ததுனால என்ன அர்த்தம், இந்த பிங்கிறது வந்து ஃபில் பண்ணுதா எம்டி பண்ணுதா, பிங்கிறது எம்டி பண்ணுது. சரியா? ஸோ அந்த மைனஸ் பிரச்சனையில் அதை விட்டுருங்க. எக்ஸோட வேல்யூ 3ன்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ இங்கே பாருங்கள், 6 into 5 பண்ணால் என்ன வரும், 30. அதே இது ரிவர்ஸில் வாங்க, 30 divided by 5. 30 divided by 5 பண்ணால் தான் நமக்கு இந்த 6 கிடைக்கும். கரெக்டாக? 6 into 5 வந்து 30. ரிவர்ஸில் வரோன்னா 30 divided by 5 தான் நமக்கு 6. அப்போது 30 divided by 3 என்னது, நமக்கு 10. அப்போ பி மட்டும் எவ்வளோ டைம் எடுத்துக்குது, 10 hour. சரியா? ஸோ இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். Type 8. If two pipes A and B can fill a tank in 24 and 20 minutes respectively, and another pipe C can empty 3 liters of water per minute from that tank. When all the three pipes are working together, it takes 15 minutes to fill the tank. What is the capacity of the tank? ஓகே,
ஸோ இந்த கொஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க்கை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஏ வந்து 24 ஹவர்ஸ் எடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, பிங்கிறது 20 ஹவர்ஸ் எடுக்குது. சி வந்து சொல்லலை எவ்வளோ டைமில் இது வந்து எம்டி பண்ணுது அதை பற்றி சொல்லலை. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, சிங்கிற ஒரு பைப்பு வந்து 1 minute 3 liters ஆஃப் வாட்டரை எம்டி பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் கீழே போட்டிருக்கோம் எம்டி பண்ணுது. சரியா? ஸோ சிங்கிற பைப்பு எவ்வளோ ஹவர்ஸ் எடுக்குதுன்னு நமக்கு சொல்லலை. ஆனால் 1 minute 3 liters ஆஃப் வாட்டரை காலி பண்ணுது, அவ்வளோதான். அடுத்து டுகெதர், இந்த 3 பைப்பும் டுகெதராக சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 15 minutes எடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ டுகெதராக சேர்ந்து எவ்வளோப்பா? 15. சரி, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்கு கண்டுபிடிக்கணும். கெப்பாசிட்டிங்கன்னா இந்த டேங்குக்குள்ளாடி எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட்டு நமக்கு சியோட வேல்யூ தெரியணும். அப்போ சியோட வேல்யூ தெரிஞ்சாதான் இந்த இக்குவேஷனில் நம்ம போட்டு டோட்டல் லிட்டர் வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ சியோட வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே 24, 20, 15 இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த 3க்கும் எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ இதை நான் செகண்ட் டேபிள் கொடுத்தேன்னா 12, 10, 15. ஸோ தென் இதை நம்ம தேர்ட் டேபிள் கொடுத்தோன்னா 4, 10, 5. தென் இதை வந்து செகண்ட் டேபிளே கொடுக்கலாம். ஸோ 2, 5, 5. இதை தென் ஃபிஃப்த் டேபிள் கொடுத்தோன்னா 1, சாரி இது 2, 1, 1. அப்போ எல்சிஎம் என்ன வரும்? 5 2s are 10, then 2 2s are 4, 4 3s are 12. 12 into 10, 120. ஸோ எல்சிஎம் என்னன்னா 120. சரியா? ஸோ ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணணும். 5 2s are நமக்கு 10. அடுத்தது சால்வ் பண்ணுங்க. 4 2 2s are 4, 4 3s are 12. ஸோ 12 into 10, 120. ஓகேவா? அப்போ அந்த 120 நமக்கு இங்கே 3 பைப்பு. ஸோ 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஏ பி சி. ஏங்கிறது 24, பிங்கிறது 20, சிங்கிறது தெரியாது. அப்போ 24 into 5, 120. 20 into 6, 120. சி நமக்கு தெரியாது. அப்போ எக்ஸ் போட்டுக்கோங்க. ஆனால் பாருங்கள் சிங்கிற பைப்பு எம்டி பண்ணுது. அப்போ நமக்கு இங்கே நெகட்டிவ் போடுவோம் இல்லையா? அடுத்து என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் இதை ஆட் பண்ணணும். 5 plus 6 minus x. அப்போ என்ன வரும்? 11 minus x. ஓகேவா? எக்ஸாம்பிள் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதிட்டு இருக்கக்கூடாது. ஃபாஸ்ட்டாக 5 plus 6, 11, 11 minus x. அடுத்து என்ன பண்ணுவோம்? 3 பேரும் டுகெதராக சேர்ந்து எவ்வளோ டைம் எடுத்துப்பாங்க? 120 by 11 minus x. ஸோ 3 பேரும் டுகெதராக சேர்ந்து இவ்வளோ டைம் எடுத்துப்பாங்க. அதுதான் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க இங்கே? டுகெதராக சேர்ந்து 15. ஓகேவா? இப்போ இதை நம்ம வந்து சால்வ் பண்ணணும். அப்போ இதை வந்து நீங்கள் தேர்ட் டேபிள் கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? 5, 40. இதை ஃபிஃப்த் டேபிள் கொடுத்தோன்னா 1, 8. அப்போ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 8 is equal to 11 minus x. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 3ன்னு வரும். ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூ இங்கே என்னது? 3. ஸோ நெகட்டிவ் எல்லாம் விட்டுருங்க. நெகட்டிவ்ங்கிறது எம்டிக்காக, எம்டி ஆர் ஃபில் அதை மென்ஷன் பண்ணுறது தான். ஸோ இங்கே எக்ஸ் நமக்கு 3 கிடச்சிருச்சு. அப்போ என்ன பண்ணுவோம்? 120 divided by 3 என்னது? 40. அப்போ சிங்கிறது என்னதுப்பா? 40. நம்ம இது எப்படின்னு நம்ம டைப் 7ல் வந்து பார்த்துருப்போம். இப்படி 2 பைப் கொடுத்துட்டு டுகெதராக இவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இன்னொரு பைப்போட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது நம்ம வந்து டைப் 7ல் பார்த்தோம் இல்லையா? அதுதான் இப்போ பண்ணியிருக்கோம். சரியா? அப்போ சியோடது என்னது? 40. அப்போ சிங்கிற பைப் வந்து 40 minutes எடுத்துக்குது. சரியா? அப்போ பாருங்க, சிங்கிற பைப்பு இந்த டேங்கை காலி பண்ணுறதுக்கு 40 நிமிஷம் எடுக்குது. அப்போது 1 minute 3 liters ஆஃப் வாட்டரை எம்டி பண்ணுது. அப்போ சி மொத்தமாக 40 minute எடுக்குதா? அப்போ சிங்கிற பைப்பு 1 minute 3 literனா 40 minute எவ்வளோ எடுக்கும்? 3 into 40 which is 120 liters. அப்போது இந்த டேங்கில் வந்து மொத்தமாக 120 liters ஆஃப் வாட்டர் இருக்குது. அப்போ அந்த 120 liters ஆஃப் வாட்டரை எம்டி பண்ணுறதுக்கு சி எடுக்கிற டைம் 40 minutes. அப்போ இந்த டேங்கில் மொத்தமாக இருக்க லிட்டர்ஸ் எவ்வளோப்பா? 120 liters. அப்போ அந்த 120 liters தான் கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க். ஓகேவா?